ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, பாடல் பாடும்போது ஒருத்தருடைய சத்தம்தான் வெளியே வருது. யாருடைய சத்தம்? மைக்கில் பாடுறவங்களுடைய சத்தம் தான் வருது. அவங்க அல்லேலூயா சொல்லும் போது நீங்கள் சொல்கிற சத்தம் கூட பாடும்போது என்ன செய்ய மாட்டேங்குது? ஆமாம், பாடுறதுனால எவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பைபிளில் இருக்குது. சும்மா அவங்கள பாட சொல்லலை. இது திருப்பலியிலையும் நீங்கள் பாடுவது மிகவும் சிறந்தது. அதனால தான் சில நேரங்களில் புக்கெல்லாம் கொடுப்பாங்க, அப்படிதானே? புக்கெல்லாம் அடித்து கொடுப்பாங்க. ஒரு புக்கு வீட்டுக்கு ஒன்று வாங்கிக்கங்க. வீட்டில் வைக்கிறதுக்கில்ல, வீட்லேயும் பாடணும், கோவிலுக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும்? கொயர் கிளாஸோடு சேர்ந்து நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சக்கரியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, மகளே சீயோன், அகமகிழ்ந்து நீ என்ன செய்? ஆர்ப்பரி, கடவுளை புகழ்ந்து பாடு. இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறார். நம்ம ஆண்டவரை பாடி துதிக்கும் போது கடவுள் நம்ம மத்தியிலே அவர் என்ன செய்கிறார்? பிரசன்னமாய் நம்ம கூட இருக்கிறார். ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு நன்மை என்னென்றால், நாம் நற்கருணை பேழைக்கு முன்பாக அமர்ந்திருப்பது மிகவும் அற்புதமான ஒரு நிலை. அதையும் தாண்டி நாம் பாடும்போது அவர் நம்ம மத்தியிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நம் மத்தியிலே குடிகொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம்னா, அந்த இடத்தை விட்டு அவரால் என்ன செய்ய முடியல, போக முடியாத ஒரு நிலையில். ஏன்னா அவ்வளவு மகிழ்ந்திருக்கிறார் என்ற அர்த்தம். எப்போது என்றால், ஆண்டவரை புகழ்ந்து பாடும்போது தான் இந்த நிகழ்வுகள் நடக்கிறது. அதனால் ஜெபமாலை தானே நடக்கு அப்படின்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நினச்சிக்கிட்டு வீட்டில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஜெபமாலையும் மிக முக்கியம். ஜெபமாலை ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய இங்கே யார் வந்து உட்காந்துருப்பான்? யாரு? மாதான்னு சொல்லக்கூடாது, மாதாவும் இருப்பாங்க. அதுக்கு முந்தைய ஏசப்பாவும் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ யாருக்காக காத்திருப்பா? ஒரு டாக்டரை பார்க்க போனீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? காத்திருப்போம். ஒரு பஸ்ஸுக்கு போனால் பஸ்ஸுக்காக நம்ம காத்திருப்போம். எல்லாத்துலேயும் பாருங்கள், ஸ்கூலுக்கு போனால் பிரின்ஸிபலை பார்க்குறக்காக நம்ம காத்திருப்போம், அப்படிதானே? இப்படி பல இடங்களில் நம்ம காத்திருப்போம். ஆனால் இங்கு யாருக்காக யார் காத்திருக்கா? என்னை படைச்சி என்னை உருவாக்கி இந்த பூமியில் வச்சிருக்கிற இந்த கடவுளே எனக்காக காத்திருக்கிறார். என் பிள்ளை இப்போ என்கிட்ட வரும் என்று காத்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? பாடும்போது நல்ல மனமகிழ்ச்சியோடு. பிரச்சனை இருக்குமா? இருக்கு. துன்பம் இருக்கா? இருக்கு. வேதனை இருக்கா? இருக்கு. நோய் இருக்கா? இருக்கு. எல்லா பிரச்சனைகளோட தான் நம்ம என்ன செய்யறோம்? இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆண்டவர் தேடி வரும்போது என்னுடைய எல்லா சூழலையும் எடுத்து மாற்றக்கூடிய தெய்வத்தை நான் ஆராதிக்க வருகிறேன், அவரை நான் சந்திக்க வருகிறேன். அப்படிங்கும்போது நம்ம உள்ளத்தில் இருக்கிற எல்லா கவலைகளையும் தூக்கி எறிந்து விட்டு முழு மனதோடு ஆண்டவரை நாம் பாடி துதிக்கும் போது நிறைய கட்டுகள் உடைக்கப்படும். நம்ம அநேக சுற்றி இருக்கிற கட்டுகள் நிறைய இருக்குது. நம்ம கண்களுக்கு தெரியாத கட்டுகள் நிறைய இருக்குது. இந்த கட்டுகள் என்ன செய்யும்? உடைக்கப்படும். தடைகள் மாறும். உடல்லையே நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை நாம் பாடி துதிக்கும் போது நிறைய நன்மைகள் நமக்கு நடக்கும். அது ஒரே ஒரு நேரம் சரி எடுத்து வாசிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? இறை வார்த்தைகளை கடந்து செல்வோம். திருப்பாடல்களின் புஸ்தகம் 147வது அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை எடுத்து வாசியுங்கள். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக, சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி என்றால், நீ ஆண்டவரை பாடி துதிப்பாயாக, போற்றுவாயாக, புகழ்வாயாக என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடி துதிக்கும் போது என்ன நடக்கிறது என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாசிங்க. அவர்
உன் வாயில்களின் தாள்களை, குடும்பத்திற்கு நல்ல பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். எதுக்கு கொடுக்கிறாரு? ஆண்டவர் நல்ல பாதுகாப்பை கொடுக்கிறார். எப்போ? ஆண்டவரை பாடி துதிக்கும் போது. தயவு செய்து உள்ள உட்காந்து பேசாதீங்க. பேசுனீங்கன்னா முன்னாடி கொண்டு வந்து உட்கார வச்சிருவேன். சின்ன பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, இங்க உட்காந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு உட்கார வச்சிருவேன். யாரும் பேசக்கூடாது. தயவு செய்து கொஞ்சம் கவனமா புரிஞ்சுக்க. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, சீயோனே உன் கடவுளை புகழ்ந்து பாடுவாயாக. அவர், நீங்க ஆண்டவரை பாடி புகழும் போது அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகிறார். நல்ல பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். எப்போது? ஆண்டவரை பாடி துதிக்கும் போது. அடுத்தது, உன்னிடம் உள்ள உன் பிள்ளைகளுக்கு, நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். இது எப்ப நடக்கு? மனம் வந்து நல்ல மன மகிழ்ச்சியோடு, மன நிறைவோடு நான் கடவுளை ஆராதிக்கிறேன், அவரை பாடி துதிக்கிறேன் என்கிற மன மகிழ்ச்சியோடு அவரை பாடி துதிக்கும் போது என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. என் பிள்ளைகளையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கிறார். என் குடும்பத்தில் சமாதானத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கட்டளை இடுகிறார். எப்போ? ஆண்டவரை பாடி துதிக்கும் போது. உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கிறார். கோதுமை வழங்கிறது செழிப்பு. செழிப்பு மட்டும் இல்லை, ஆன்மாவுக்கு தேவையான உணவும் உடலுக்கு தேவையான உணவையும் ஆண்டவர் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். எப்ப தெரியுமா? ஆண்டவரை பாடி துதிக்கும் போது, ஆண்டவருடைய பாடலை பாடும்போது, கேட்கும் போது என்று அல்ல. அப்படி எழுதல. முணுமுணுக்கும் போது என்று அல்ல. இந்த கோயில்ல உட்கார்ந்து யாரை பாடி துதிக்கிறோம்? படைத்த தெய்வத்தை நாம் பாடி துதிக்க வந்திருக்கிறோம். அப்போ என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் பாடுவதை கேட்டுட்டு முணுமுணுன்னு பாடக்கூடாது. நல்ல சத்தமா குரலை உயர்த்தி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை துதிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்போ ஆண்டவரை பாடி துதிக்கும் போது இவ்வளவு நன்மை இருக்கிறது என்றால், அதை மிக கவனமா நம்ம என்ன செய்யணும்னா, அடுத்த வாரத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? எங்கு நடந்தாலும் சரி, எப்போ ஜெபக்கூட்டம் நடந்தாலும் சரி, திருப்பலியாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் உங்களுக்கு தெரிந்த பாடலாக இருந்தால் நல்லா கண்ணை மூடி நல்லா பாடுங்க, கைதட்டி பாடுங்க. ஒருவேளை தெரியலன்னா உங்ககிட்ட பாடல் புஸ்தகம் இருந்துன்னா அந்த பாடல் புஸ்தகத்தை வச்சு நீங்க என்ன செய்யுங்க? குரலை உயர்த்தி நன்றாக பாடும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய வேத பகுதிகளே நாம் கடந்து செல்ல போகிறோம். கடவுள் இயேசு எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினார்? எதுக்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தாரு? நம்மை மீட்பதற்காக. அப்படிதானே பைபிள் சொல்லுது. 1 தீமோத்தேயு 1:15 என்ன சொல்லுகிறது? எடுத்து வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். போதும். பாவிகளை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஒரு மனிதன் பாவத்திலும் அடிமைத்தனத்திலும், பாவத்தினால் வந்த நோயிலும் பிசாசினுடைய அடிமைத்தனத்தில் வாழ்வது கடவுளுடைய விருப்பம் அல்ல. ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது பிசாசுக்கு ஒரு மனிதன் அடிமையாகிறான். இந்த அடிமைத்தன வாழ்வில் இருந்து என் சொந்த பிள்ளைகள் அடிமையாய் வாழக்கூடாது என்பதற்காக கடவுள், ஆண்டவராகிய கடவுள் தன் சொந்த மகனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி பாடுகள் பட்டு, உடல் முழுவதும் நார்நாராய் கிழிக்கப்பட்டு, தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு, கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் அடிக்கப்பட்டு, சிலுவையிலே கொலை செய்யப்பட்டு அவர் மரித்து
மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்று ஆண்டவர் அனுப்பினார். அந்த பணியை அவர் நேர்த்தியாய் செய்து அவர் மரித்தவராக மட்டுமல்ல, மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தவராய் நமக்கு மத்தியில் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நல்ல உற்சாகத்தோடு. ஆண்டவராகிய கடவுள் இயேசுவை இதுக்கு மட்டும்தான் அனுப்பினாரா? வேற எதுக்கெல்லாம் அனுப்பினாரு? லூக்கா எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரம் 43வது இறைவார்த்தை எடுத்து வாசியுங்க. எல்லாரும் எடுத்துக்கிடட்டும். வாசிங்க. அவரோ அவர்களிடம், அது என்ன அவரோன்னா யாரு? இயேசு. அவர்களிடம்னா யாரு? இவர் காலையிலே, விடியற் காலையிலே என்ன செய்கிறார் என்றால், எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு இயேசு என்ன செய்கிறார்? போகிறார். போகும்போது மக்கள், திரளான ஜனங்கள் அவரை நெருக்கி வருகிறார்கள், அவரை தேடி வருகிறார்கள். அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், இயேசுவை தங்களோடு இருக்குமாறு அவர்களை என்ன செய்கிறார்? கட்டாயப்படுத்தி எங்க கூட இருங்க ஆண்டவரே என்று அந்த மக்கள் எல்லாரும் இயேசுவினிடத்தில் சொல்லுகிறார்கள். அப்போதுதான் இயேசு அவர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம். வாசிங்க. நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றிய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். இயேசு எதற்காக அனுப்பப்பட்டார்? இரண்டாவது, முதல்ல என்னுடைய பாவங்களிலிருந்து மீட்பு கொடுப்பதற்காக மட்டும் அல்ல, இறையாட்சியை குறித்த செய்தியை மக்களுக்கு அறிவிப்பதற்காக பிதாவாகிய தெய்வம் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் எடுத்து வாசியுங்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரத்தில் 31 34 வரை நிறுத்தி நிதானமாய் வாசியுங்கள். எல்லாரும் எடுத்துக்கிடட்டும், எல்லாரும் எடுத்துக்கிடட்டும். சின்ன பிள்ளைங்களாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. வெரி குட். மத்தேயு எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம். சின்ன எடுக்கலைன்னா கொஞ்சம் உதவி செய்யுங்க. 31 34 வரை எடுத்துட்டீங்களா? வாசிங்க. ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என்பதை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கவலை கொள்ளாதீர்கள். ஒரு மனுஷனுக்கு கவலை இப்ப எதா இருக்கு? ஆண்டவர் என்ன சொன்னாரு? எதை குறிச்சு? எதை குறிச்சு? நீ சாப்பிட்றத குறிச்சும், நீ குடிப்பதை குறிச்சும், உடுத்துறத குறிச்சும் கவலைப்படாத. ஆனா நமக்கு கவலை எதுல இருக்கு? நம்ம உழைக்கிறதுல எதுல பெரும்பகுதியான பணம் எதுல செலவாகுது? இப்படித்தான் போகுது. ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதற்கு எதிர்மறையா வாழ்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? பழகிக்கிட்டு இருக்கோம். இன்னும் வருகிற காலம் மிக மோசமான ஒரு காலத்தை இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு வரும் தலைமுறைகள் எல்லாம் இன்றைக்கு மிக வித்தியாசமான ஒரு மனநிலையில தான் பிள்ளைகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிறத என்ன செஞ்சிருவோம்? சாப்பிட்டுட்டு போயிடுவோம். ஆனால் நம்ம பிள்ளைங்க, நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது. ஆனால் வெளியில் இருக்கிற பிள்ளைங்க இப்போ என்ன செய்கிறாங்க தெரியுமா? உடனே இன்னைக்கு சாப்பாடு வீட்டில் பிடிக்கலனாலும் உடனே என்ன செஞ்சிடறாங்க தெரியுமா? ஆர்டர் போட்டு உடனே வாங்கி சாப்பிட்றாங்க. வீட்டில் இட்லி இருக்கலாம், தோசை இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த பிள்ளைகள் இன்றைக்கு வேறொரு உலகத்திற்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இது அவர்களுக்கு தெரியாமலே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ கடவுள் நீ இப்படித்தான் வாழணும் என்று வைத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகம் நீ எப்படி வேண்டும் என்றாலும் வாழலாம் என்கிற ஒரு உலகத்துக்குள்ளே மனிதர்களை தள்ளி கொண்டிருக்கிறது. சாப்பாட்டுக்கு இன்றைக்கு அதிகமான செலவு. இன்னைக்கு நீங்க வெளியே சென்னை, கோயம்புத்தூர், எல்லா இடங்களும் பெரிய பெரிய நகரங்களுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா ஹோட்டல்ஸ் தான் இன்னைக்கு அதிகமா என்ன செஞ்சிருக்கு. எங்க எடுத்தாலும் ஹோட்டல், எந்த தெருவில் போனாலும் டீ கடையும் ஹோட்டலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? பெருகிக்கிட்டே இருக்கு. எவ்வளவு கடை வச்சாலும் சரி
அது என்ன செய்யுது? ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஏனென்றால் இன்றைக்கு மக்களை இதிலே ஒரு அடிமைப்படுத்தி வைத்து, உணவின் மேல் ஒரு பிரியத்தை வைத்து, இந்த மக்கள் இன்றைக்கு உணவின் மேல், அது தலையாய பாவத்தில் இன்னொரு பாவம் என்னது? பெருந்தீனி. அதான் போஷண பிரியம்பாங்க. பெருந்தீனி. எதை சாப்பிட, எப்படி சாப்பிட, எப்படி ஆர்டர் போட்டு சாப்பிட, வெரைட்டியாக சாப்பிட, இதிலெல்லாம் இன்றைக்கு அடிமைப்பட்டு இன்றைக்கு மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தன்னுடைய வருமானத்தை தாண்டி இன்னைக்கு செலவு செய்கிற நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஜாலியா வாழணும், இன்னும் யாரும் கேள்வி கேட்க கூடாது, எப்படி வேணாலும் வாழுவேன். அதற்கு எதிராக பல குடும்பங்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்களுக்கு, சில பெற்றோர்களுக்கு தன் பிள்ளைகளை குறித்த அக்கறை இல்லை. உழைப்பு, பணம் சம்பாதிக்கணும், பணத்தை சேர்க்கணும், சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்துக்கு வர வேண்டும் என்கிற பிள்ளைகளுக்கு, அந்த தகப்பன்களுக்கு, தாய்க்கும் இந்த என்னன்னா பிள்ளைகளை எப்படி வழி நடத்தணும், எப்படி வாழணும் என்று கற்றுக் கொடுக்கிறது இல்லாமல் போய்விட்டது. எங்க போனாலும் உடனே போறது, என்ன சாப்பிடனாலும் உடனே செய்கிறது, தன் விருப்பப்படி ஒரு வாழுகிற ஒரு நிலை இன்றைக்கு உலகத்திலே உருவாகி கொண்டிருக்கிறது. நீ என்ன வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிடலாம். சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா ராத்திரி 3 மணிக்கு போனீங்கன்னா பிரியாணி கிடைக்கும். அது மனிதனுக்கு உகந்ததா, மனித உடலுக்கு உகந்ததா? அதெல்லாம் தேவையில்லை. மனுஷனைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் தேவையில்லை. ராத்திரி 11 மணிக்கு மேலே தூங்கணுமா தூங்கக்கூடாதா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நல்லா ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும். ஒரு எல்லை இருக்கிறது, அந்த எல்லை என்ன செய்யக்கூடாது? தாண்டக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, நீ எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்று கவலைப்படாதே. வரும் சந்ததிகள் இன்னைக்கு அதுலதான் கவலையா இருக்கு. மாடலா உடுத்துறது, எப்போ போனாலும் துணி எடுத்து உடுக்கிறது, இஷ்டம் போல வாங்கி வைக்கிறது. தன்னுடைய உடைகள் பழையதா ஆனாலும் ஏழைகளுக்கு கொடுக்கிறது இல்லை. ஏழைகள் பால் அன்பு இல்லை, ஏழைகளுக்கு கொடுக்கணுங்கிற உணர்வு இல்லை. திருவிழாக்கள் வருகிறது, கிறிஸ்துமஸ் நியூ இயர் வருது, குடும்பமாய் கடைகளுக்கு போகிறோம், பல ஆயிரங்களை செலவழித்து துணிமணிகள் வாங்குகிறோம். நம்ம தெருவில், நம்ம ஊர்ல திருவிழா கொண்டாடும் போது ஒரு குடும்பம் கஷ்டமான ஒரு நிலையில் இருக்கிறதே, அந்த குடும்பத்திற்கு ஒரே ஒரு ஆளுக்காவது ஒரு துணி எடுத்து கொடுப்போங்கிற நிலை நம்ம உள்ளத்துல வருதா? ஏற்படல. அதனாலதான் அவர் சொன்னார், எதை உண்போம், எதை உடுத்துவோம், எதை குடிப்போம் என்று நீ என்ன செய்யாத, கவலைப்படாத. அடுத்த போல வாசி. ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றை எல்லாம், யாரு இதை தேடி போவார்கள்? உண்மையான தெய்வம் யார் என்பதை அறியாமல் வாழுகிற ஜனங்கள் இந்த உலக பொருட்கள் மேலும், பணத்தின் மேலும், சொத்தின் மேலும், உலக ஆசையின் மேலும், இச்சைகளின் மேலும், இந்த உலகத்தினுடைய எல்லா பொருட்கள் மேலும், பதவி மேலும், பேரிலும், புகழிலும், எல்லாவற்றிலும் இந்த ஜனங்கள் ஓடுவார்கள். யார் என்றால் உண்மை தெய்வத்தை காணாத பிற இனத்து ஜனங்கள் வாழுவார்கள். அவர்கள் தான் இதுக்கு பின்னாடி போவாங்க. அவங்க தான் இதுக்கு பின்னாடி போவாங்க. இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி எழலாம், அப்போ இதெல்லாம் எனக்கு தேவையில்லையா? நான் சாப்பிடக்கூடாதா? நல்லா சாப்பிடக்கூடாதா? நல்லா உடுத்தக்கூடாதா? நல்லா குடிக்கக்கூடாதா என்று நம்மளுடைய உள்ளத்தில் கேள்வி எழும். அதற்கும் அதிலே வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. வாசியுங்க. உங்களுக்கு உணவும் தேவை, உடையும் தேவை, அடிப்படை வாழ்வுக்கு தேவையான எல்லா நலன்களும் உங்களுக்கு தேவை என்பது உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்க. ஏன்னா என்னை குடும்பமாய் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். இந்த குடும்பம் யாருடைய தயவுல, யாருடைய நேரடி பராமரிப்புல வாழணும்? யாருடைய பராமரிப்புல வாழணும்? ஆண்டவருடைய பராமரிப்புல வாழணும். இப்ப என் குடும்பம் ஆண்டவருடைய பராமரிப்புல இருக்கா, இல்ல நம்ம சொந்த அறிவுப்படி வாழ்றோமா? கேள்வி கேட்டு பாருங்க.
கடவுள் இந்த உலகத்துல ஒரு மனிதனை படைத்தார். ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு தாய் தகப்பன் இருக்கிறாங்க, தன் பிள்ளைகள் இருக்கு, பிள்ளைங்க தவண்டுகிட்டு இருக்கு. அந்த பிள்ளைக்கு ஜட்டி போடணும், துணி போடணுங்கிறது அந்த பிள்ளை கேட்டுச்சா? கேட்கல. அந்த பிள்ளைக்கு இந்த வயசுல இந்த நேரத்துல இந்த துணி போடணும்னு யாருக்கு தெரியும்? இந்த தாய்க்கு தெரியும். அந்த பிள்ளைக்கு ஒரு வயசு தாண்டுது, அடுத்தாப்புல என்ன செய்யணும்னு சொல்லி அந்த தாய் தகப்பனுக்கு என்ன செய்யும்? தெரியும். பிளே ஸ்கூல்ல எப்போ சேர்க்கணும், எப்போ யூகேஜில சேர்க்கணும், எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேர்க்கணும், ஒரு காலகட்டத்தில் அந்த பிள்ளைக்கு எப்படிப்பட்ட உடை வாங்கி கொடுக்கணும், எப்படிப்பட்ட உணவு கொடுக்கணும், எப்படிப்பட்ட கல்வி கொடுக்கணும், எப்படிப்பட்ட வேலை வாங்கி கொடுக்கணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமைச்சு கொடுக்கணும், எல்லாவற்றும் யார் அவருக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க? அந்த தாய் தகப்பனுடைய கடமை. அதையெல்லாம் அந்தந்த காலங்களில இந்த தாய் தகப்பனுடைய உள்ளங்களில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அதை குறித்த காரியங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அவ்வளவு அக்கறை இருக்கிறது. அதே போலதான் படைத்த தெய்வத்திற்கு உங்க மேலையும் என் மேலையும் உங்க குடும்பத்தின் மேலும் ஏன் குடும்பத்தின் மேலும் ஆண்டவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். என்னென்ன காலகட்டங்கள்ல உனக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் தட்டாம நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஏதாவது குறை வச்சிருக்காரா? நீங்க நினைச்ச விஷயத்துல கூட நிறைய விஷயங்கள் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாரு? காலதாமதம் ஆனாலும் நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஆனா மனுஷன் எப்படி பார்க்கறான்னா, கடவுள் தனக்கு கொடுக்கிற நிறைவை எண்ணி பார்க்காமல் உலக மனிதர்கள், உலக போக்கின்படி வாழுகிற ஜனங்கள் எப்படியெல்லாம் ஆடம்பரமாய் வாழுகிறார்களோ அவர்களைப் போலவே நாமும் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்குள் புகும்போதுதான் கடவுளுடைய அன்பை விட்டு விலகி இந்த உலகத்தின் பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறார். ஆனால் என் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவை என்பது அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கிறார் பாருங்க, வாசிங்க. ஆகவே அனைத்திற்கும் மேலாக என்றால், இப்ப நம்ம தியானிச்சோம் பார்த்தீங்களா? எதெல்லாம் எனக்கு வேணும், எதெல்லாம் உலகம் எனக்கு ஈர்க்குது, எதெல்லாம் உலக காரியத்தில் ஆசைப்படுறோமோ இதெல்லாம் விழுந்து கிடக்கிறோமே, இதுதான் எனக்கு வேணும் என்று அதன் பின்னாடி ஓடிக்கொண்டே இருக்கிறோமே. ஆகவே அனைத்திற்கும் மேலாக, இவை அனைத்திற்கும் மேலாக ஆண்டவருடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையதையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இந்த உடுக்கிறது, குடிப்பது, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடையாது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அப்படிதானே? சொல்லல. முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா, ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறாரு, நீங்க முதல்ல அவருடைய ஆட்சிக்குள் நீங்கள் வர வேண்டும். முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன? யாருடைய ஆட்சிக்கு? ஆண்டவருடைய ஆட்சிக்கு. ஒரு பிள்ளை தன் பெற்றோருடைய பாதுகாப்பில் வழிநடத்துதல்ல இருக்கும் போதுதான் அந்த பிள்ளைக்கு எது நன்மை எது தீமை என்பது அந்த பெற்றோர்கள் சொல்லி கொடுத்து வளர்த்து என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்துல வாழ வைக்க முடியும். இந்த பிள்ளைக்கு தாய் தகப்பனுடைய பராமரிப்பு வேண்டாம், தாய் தகப்பனுடைய அன்பு வேண்டாம், ஏன் இஷ்டம் போல வாழ்வேன் என்கிற நிலை உருவானால் அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பும் கிடைக்காது, ஆலோசனையும் கிடைக்காது. அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்னா, மிகுந்த ஒரு சூழ்நிலை அந்த பிள்ளைகளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அது நமக்கு ஏற்படும். அதனால தான் கடவுள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்வது போல சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன? இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக, உலகத்தினுடைய நன்மை மட்டுமே நீங்கள் தேடுவதற்கு பதிலாக முதல்ல நீங்கள் ஆண்டவருடைய ஆட்சிக்குள் உட்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார். முதல்ல என்ன செய்யணுமா? அவருடைய ஆட்சி, இறையாட்சி. இயேசு எதை பரப்புவதற்காக வந்தார்? இறையாட்சியை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு தான் வந்தார். இப்போ இந்த இறையாட்சினா என்ன? இறையாட்சினா என்ன? அதை நான் உங்களுக்கு பதிலே சொன்னேன். இன்னைக்கு இருக்கிற நிலையில மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னா, எப்படி வேண்டாலும் வாழலாம்.
என் மனம் போல வாழலாம். கையில் பணம் இருக்கு, சம்பாதிக்கிறோம், என் இஷ்டத்துக்கு வாழலாம். யாரும் என்னை என்ன செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. யாரும் என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நான் விரும்பின இடத்துக்கு நான் போவேன், நான் விரும்பின காரியத்தை நான் செய்வேன், ஏன் இஷ்டம் எதுவோ அதுபடி தான் வாழ்வேன். இதில் தான் எனக்கு மகிழ்ச்சி இருக்கு என்று வாழ்கிற நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அதுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இறையாட்சி என்பது மிக அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மனிதன் நினைக்கலாம், நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க, நிறைய சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க, கார் வச்சிருக்கிறவங்க, நிறைய செல்வம் வச்சிருக்கிறவங்க தான் இறையாட்சிக்குள் இருக்கிறார்கள் என்று நாம் தவறாக கணக்கு போடக்கூடாது. இறையாட்சி என்பது ரோமேரின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை எடுத்து வாசியுங்கள். ரோமேரின் புஸ்தகம் 14:17 வசனத்தை எடுத்து வாசியுங்கள். நல்லா கவனமா கேளுங்க, எடுக்கலைன்னா கொஞ்சம் குறிச்சு வச்சுக்கோங்க. இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இறையாட்சி என்பது ஒருவனுக்கு செல்வம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, இந்த உலகத்தினுடைய ஆசீர்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறது, அவர்தான் இந்த இறையாட்சியில் இருக்கிறார் என்கிற தவறான கணக்கு நம்ம போடக்கூடாது. இறையாட்சி என்பது கவனம். நீங்க ஒருவேளை பைபிள் பெரட்டலைன்னா விட்டுருங்க, நீங்க விளக்கம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க இதிலே பெரட்டிக்கிட்டு இருப்பீங்களா, உங்க கவனம் அதுல தான் இருக்கும். கவனமா இருக்கணும். இறையாட்சி என்பது இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல. மிக ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, இந்த உலக பொருட்களையோ உலக ஆசிரானோ இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே இறையாட்சி என்பது இல்லை. இறையாட்சினா என்ன அப்படிங்கிறதை குறித்து அழகா சொல்லி இருக்கிறது. இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல. இன்னைக்கு வீட்டில் இட்லி இருக்கு, இட்லி எனக்கு பிடிக்கல, பீஸா வாங்கி சாப்பிட்றேன், அதனால நான் இறையாட்சிக்குள்ள இல்லை. என் விரும்புகிறத நான் சாப்பிட்றேன், எனக்கு மகிழ்ச்சி, அதில் தான் மகிழ்ச்சி இருக்கு, அதனால நான் இறையாட்சிக்குள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, சொல்ல முடியாது. பீஸா வாயிலிருந்து தொண்டைக்கு கீழே போனதுக்கு அப்புறம் அந்த ருசி என்ன செஞ்சிடும், போயிடும். அந்த மகிழ்ச்சி என்ன செஞ்சிடும், போயிடும். நம்ம உண்ணுகிற உணவு எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது, இறையாட்சிக்குட்பட்டது அல்ல. மாறாக வாசிங்க, பரிசுத்த ஆவியானவர் அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது இறையாட்சி என்பது. நல்ல கவனமா தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் கொடுக்கிற நீதி, எப்படி வேணாலும் வாழலாம், நீதி இல்லாத நிலையில எப்படி வேணாலும் வாழலாம் என்கிற நிலை இன்றைக்கு உலகத்தில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அப்படி இல்லை. கடவுள் தன்னுடைய சொந்த பிள்ளைகள் நீதியோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த திருச்சட்டத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் நாம் இந்த உலகத்திலே வாழும் போது, தொழில் செய்யும் போது, நாம் வருமானம் ஈட்டுகிற நிலையில, தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, எல்லா நிலைகளிலும் நீதியோடு வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு நீதியான ஒரு வாழ்க்கை. நீதி, அடுத்தது அமைதி. இந்த அமைதி நாம் உண்ணுகிற உணவால கொடுக்க முடியுமா? உண்ணுகிற உணவால கொடுக்க முடியுமா? உடுத்துகிற உடையால கொடுக்க முடியாமா? இந்த உலக பொருளால என்ன செய்யக்கூட முடியாது. நிரந்தரமான அமைதி என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், யோவான்ல சொல்லி இருக்கிறாரு, என் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்று அல்ல. எனவே உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம்.
இயேசு கிட்ட இருந்த அந்த அமைதியை நமக்கு விட்டு செல்லுகிறார். இந்த உலக பொருட்கள் நமக்கு அமைதியை நிரந்தரமா தர முடியாது, வாய்ப்பே கிடையாது. நிரந்தரமா நமக்கு என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. எவ்வளவு பாடுகள் இருந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும், எவ்வளவு நோய் இருந்தாலும் சரி, எவ்வளவு கைவிடப்பட்ட நிலை இருந்தாலும், கடவுள் கொடுக்கிற இந்த அமைதி ஒரு மனிதனுக்குள் இருக்கிறது என்றால் அவன் இறையாட்சிக்குள் இருக்கிறான் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அடுத்தாப்புல என்ன சொன்னாரு? மகிழ்ச்சி. உள்ளத்துல மகிழ்ச்சி இருக்கா? மகிழ்ச்சி இல்லை. எப்பெல்லாம் இருக்கு? நம்ம உள்ளம் விரும்புகிற காரியம் நடந்தா மகிழ்ச்சி இருக்கு, உள்ளம் விரும்பாத காரியம் நடந்தா மகிழ்ச்சி இல்லை. உள்ளம் விரும்பின காரியம் தான் நம்ம வாழ்க்கையில நடக்கா, அப்படியே எதிர்மறையானதா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கும். உள்ளம் விரும்பின காரியம் எதுவுமே என்ன செய்யாது, நடக்காது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில உள்ளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வேணும். இந்த மகிழ்ச்சி உங்களுக்குள்ள இல்லைன்னா கவலை உங்களுக்குள்ள வந்துடும், அவநம்பிக்கை வந்துடும், இருள் உங்களுக்குள்ள வந்துடும். அப்ப கடவுளுடைய அன்பை விட்டு நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, விலகி போயிருவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீதியுள்ள வாழ்க்கை, ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த உலக பொருட்களாலோ உலகத்தாலோ உங்களுக்கு நிரந்தரமா என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அதனால தான் இந்த இறையாட்சி என்பது தூய ஆவியானவர் அருளுகின்ற, அப்படிதான் வசனம் சொல்லுகிறது, அப்படிதான் வசனம் சொல்லுது. மறுபடியும் வாசிங்க. தூய ஆவியானவர் கொடுக்கிற, இது யாரால கொடுக்க முடியும்? ஒருவருக்குள்ளே தூய ஆவியானவர் குடிகொள்ளும் போதுதான் அவர் நமக்கு இந்த நீதியையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க முடியுமே தவிர வேற எந்த பொருட்களாலும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, அமைதியை கொடுக்க முடியாது, மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது. வேலை பார்க்குற இடத்துல சம்பளம் ஒரு 5000 ரூபா கூட்டிட்டு எப்படி இருக்கும்? உங்ககிட்ட திடீர்னு சம்பள நாள் அன்னைக்கு ஒரு 5000 ரூபா எக்ஸஸாக கொடுத்து உங்கள் கையில் கொடுக்காங்க. திறந்து எண்ணி பார்த்த உடனே 5000 ரூபா கூட இருக்குன்னு எப்படி இருக்கும்? என்னாச்சு, முகலாம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கு. மகிழ்ச்சி இருக்குமா இருக்காதா? இருக்கும். உழைக்கிறோம், 1000 ரூபா சம்பளத்துக்கு பதிலாக 1200 ரூபா கொடுக்காரு, எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். எவ்வளோ நேரம் இருக்கும்? எவ்வளோ நேரம் இருக்கும்? அவ்வளோதான். அது அவ்வளோதான் கொடுக்க முடியும். அதுக்கு அவ்வளோதான். உங்க கையில பணமே இல்லைனாலும் உங்களுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கணும். அதுதான் கடவுள் கொடுக்கிற அமைதி, கடவுள் கொடுக்கிற மகிழ்ச்சி. அதை அனுபவிக்கிறவர்களுக்கு தான் அது தெரியும். நான் நிறைய நேரம் அனுபவிச்சிருக்கேன். உன்னை பஞ்சத்திலும் வாழ வைப்பார் என்கிற வேத வசனத்துல நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதை அனுபவிச்சிருந்ததுனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்ப இறையாட்சி என்பது என்ன அப்படின்னா வேற ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள். என்னன்னா, இறைவன் நம்மை ஆட்சி செய்ய நம்மளை விட்டு கொடுப்பதுதான் இறையாட்சி. இறைவன் நம்மை ஆட்சி செய்ய நம்மை விட்டு கொடுப்பதுதான் இறையாட்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே டிவி பார்க்குறீங்க. டிவி பார்க்கும்போது ஒரு குக்கர் விளம்பரம் போடுறான். ஒரு உதாரணத்துக்கு உங்கள் பழைய குக்கரை கொண்டு வந்து கொடுத்துட்டு புது குக்கரை நீங்கள் என்ன செய்யுங்க? என்னாச்சு? இல்லை, ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னால் நீங்கள் டிவி முன்னாடி போய் உட்காராதங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, ஒரு வாங்கும்போது ஒரு இன்னொரு பொருள் இலவசம் அப்படின்ன உடனே நம்ம சிந்தனை என்ன சிந்திக்கும்? குக்கர் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம்? 2 வருஷம் ஆச்சு. இதை கொண்டு போய் கொடுத்துட்டு புதுசாக வாங்கினா நமக்கு புதுசாகவும் கிடைக்கி, கூட எக்ஸஸாக என்ன செய்யறான், ஒரு பொருள் ஃப்ரீயாகவும் கிடைக்கி அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தனை சிந்திக்கும். ஒரு உதாரணத்துக்கு, இது ஆண்களுக்கு ஒருவேளை ட்ரெஸ்ஸை வச்சுக்கோங்க, பெண்களுக்கு இப்படி சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுக்கோங்க, 1 எடுத்தா 1 ஃப்ரீ. இப்போ நமக்குள்ள இருந்து இன்னொருத்தர் சொல்றாரு,
இந்த குக்கர் உனக்கு நல்லா தானே வேலை செய்யுது, இப்போ உன் கையில் பணம் வேற டைட்டு, இப்போ இது உனக்கு தேவையா? இந்த 2 குரல் நம்மகிட்ட கேட்க. எதுக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களோ அதுதான் உங்களை ஆட்சி செய்யும். புரியுதா புரியலையா? தூக்கம் வருதா இல்லையே? இப்போ குக்கர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ட்ரெஸ்ஸு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, யார் ஆட்சிக்குள்ள வந்துட்டிய? அப்போ அவர் என்னில் செயல்பட நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். புரியுதா புரியுதா புரியலையா? புரியுது. இப்போ என் உள்ளத்துல ஒரு ஆசை இருக்கு, இன்னொரு விருப்பம் இருக்கு. இதை நிறைவேற்றுறதுக்காக என் உள்ளம் விரும்புது. அதை நிறைவேற்ற வேண்டான்னு ஆவியானவர் சொல்றார். இப்போ 2க்கு நான் எதுக்கு கீழ்ப்படுகிறேனோ அதுதான் என்னை ஆட்சி செய்யும். அப்ப நான் எதுக்கு என்னை ஆட்சி செய்ய என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்பதை யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கோபம் வருது. கோபம் வருமா வராதா? எல்லாருக்கும் வரும், வரணும், வரத்தான் செய்யும். அது ஒரு உணர்ச்சி, கோபம். இந்த கோபம் வந்தா பாவம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. கோபப்பட்டு ஒரு பாவம் செஞ்சிட்டோம் வச்சுக்கங்க, கோபப்பட்டு ஒரு வார்த்தையை விட்டுட்டோம், அவங்க மனசு காயப்படுது, ஒரு பாவம் ஆயிடுச்சு. இப்போ ஆவியானவர் சொல்றாரு, நீ என்னதான் இருந்தாலும் என்ன செஞ்சிருக்க கூடாது? பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு ஆள் சொல்லும், அதெல்லாம் நீ பேசுனதில் ஒன்றும் தப்பு இல்லை, நீ அவங்க இப்படி நடந்ததுனால தான் நீ இப்படி பேசுன, அதனால ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆள் சொல்லி கொடுக்கும். ஆமாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக மன்னிப்பு கேட்காம அது செஞ்சது சரிதான்னு சொல்லி நியாயப்படுத்தி நான் வாழ்ந்தா ஒரு மனிதனை, இப்படிப்பட்ட மனிதனை யார் ஆட்சி செய்கிறா? யார் ஆட்சி செய்கிறா? வெளியே சொல்ல வேண்டாம். அப்ப இறையாட்சியை பரப்புவதற்காக இயேசு வந்தார். நீங்கள் யாருடைய ஆட்சிக்குள் இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் என்றால் படைத்த தெய்வத்தினுடைய விருப்பம். எல்லாரும் இறைவனுடைய ஆட்சிக்குள்ளதான் வாழணும். தமிழ்நாட்டில் என்ன ஆட்சி நடக்கு? முதலமைச்சர் நமக்கென்று ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், அவருடைய ஆட்சியின் கீழ் நடக்கும். இந்தியாவை யார் ஆட்சி செய்கிறார்? நமக்கென்று ஒரு பிரதமர் இருக்கிறார், அவரை நம்மளை ஆட்சி செய்கிறார். இதே போலதான் ஒரு மனிதனை ஆட்சி செய்ய, இறைவன் நம்மை ஆட்சி செய்ய நம்மளை அர்ப்பணித்தோம் என்றால் நாம் அவருடைய ஆளுகைக்குள், அவருடைய இறையாட்சிக்குள் நாம் இருக்கிறோம். இப்ப இறைவன் நம்மை ஆட்சி செய்வதற்கு பதிலாக தீயவனுடைய ஆட்சி எனக்குள் இருக்கிறது என்றால் நான் தீயவனுடைய ஆட்சிக்குள் இருக்கிறேன். 2 ஆட்சிக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. கடவுளுடைய ஆட்சிக்குள்ள என்ன இருக்கும்? நீதி இருக்கும், அமைதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். ஆனா தீயவனுடைய ஆட்சிக்குள்ள எப்படி இருக்கும்? நீதி இருக்காது, அநீதி தான் இருக்கும், அமைதி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. இதெல்லாம் அப்படி எதிர்மறையான ஒரு வாழ்வு. நாம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் அல்ல. அதனால தான் இறையாட்சியை அறிவித்து மக்களை இறையாட்சிக்குள் கொண்டு வருவதற்காக தான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல உற்சாகத்தோடு, நல்ல முழு பலத்தோடு நன்றி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். மார்க்கு எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரத்தில் 17 to 27 வரை எடுத்து வாசியுங்கள். மார்க்கு எழுதிய நற்செய்தி எல்லாரும் எடுத்துக்கிடட்டும். எல்லாரும் எடுத்தாச்சா? மார்க்கு எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் 17 to 27 வரை நிறுத்தி நிதானமாய் வாசிப்போம். இயேசுவிடம், போதகரே,
இவை அனைத்தையும் நான் என்னுடைய இளமை பருவத்திலிருந்தே கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுகு அவரை கூர்ந்து பார்த்து, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இன்னும் தொடர்ந்து வாசிக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணி வாசி. என்ன கருமையானவர்களே, ஒரு மனிதன் இயேசுவினிடத்தில் வந்தார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் ஒரு பெரிய செல்வந்தர். இவர் எப்படி என்றால் பழைய ஏற்பாட்டினுடைய சட்டப்படி வாழ்ந்தவர். சட்டத்தின் நுணுக்கங்கள் எல்லாம் கடைபிடித்தவர், நேர்த்தியாய் கடைபிடித்தவர். அவர் வந்து என்ன கேட்கிறாரு? நான் நிலைவாழ்வை பற்றி கொள்ள நான் என்ன செய்யணும் என்று இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறார். கேட்கும்போது அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டினுடைய சட்டங்களை சொல்லுகிறார். மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட இஸ்ராயல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட 10 கட்டளையில் உள்ள கட்டளைகளை குறித்து என்ன செய்கிறார்? ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். சொன்ன உடனே அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நான் இதை சின்ன வயசுல இருந்தே நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, இல்லை, இன்னும் ஒன்று குறை உன்கிட்ட இருக்கு. என்ன குறை அப்படின்னா, நீ கடவுளை தேடுவது மட்டும் இல்லை, ஏழைகள் மேல் நீ அன்பு வைக்க வேண்டும் என்று. உன்கிட்ட செல்வம் நிறைய இருக்கு. இந்த செல்வம் உன்னை இறையாட்சிக்குள் வருவதற்கு மிகவும் தடையாக இருக்கிறது. நீ இந்த ஏழைகளுக்கு இந்த சொத்தை நீ என்ன செய், கொடுன்னு சொன்னார். இவரால் என்ன செய்ய முடியல, என்ன செய்ய முடியல, கொடுங்க. அவர் போய் எல்லா சொத்தையும் நீ விற்று கொடுத்துருங்கிறது அர்த்தம் இல்லை. நீ ஏழைகளுக்கு என்ன செய், உதவி செய் அப்படிங்கிறது. இவரால் அந்த மனம் என்ன செய்யலை, இடம் கொடுக்கல. ஏழைகளுக்கு உதவருக்கு தன்னுடைய உள்ளம் இடம் கொடுக்கல. அதனால அவர் என்ன செஞ்சிட்டார்னா திரும்பி போயிட்டார். திரும்பி போனதுக்கு அப்புறம் தான், நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதில் மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. என்னன்னா, அது தொடர்ந்து வாசிங்க. இயேசு முற்றிலும் திரும்பி பார்த்து தன் சீடர்களிடம், செல்வர் இறை ஆட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். ஏன் அப்படி சொன்னாரு? இறையாட்சிக்கும் இறையாட்சி பணிக்கும் தேவையானது என்ன தெரியுமா? எளிமை, ஏழ்மை, செல்வத்தின் மேல் பற்றின்மை. இந்த மூன்றுமே மிக முக்கியம். என்னெல்லாம் வேணும்? இறையாட்சிக்காகவும் இறையாட்சி பணிக்காக தேவைப்படுவது என்னது? எளிமை. ஏழையா வாழ்றது என்ன சொல்லலை, எளிமையும், இன்னொன்னு ஏழ்மையும். எளிமையும் ஏழ்மையும், இன்னொன்னு என்னது? செல்வத்தின் மேல் பற்றின்மையோடு வாழ்வதும். இதுதான் இறையாட்சிக்குரிய தன்மை. இந்த செல்வனுக்கு எது மேல பற்று இருந்துச்சு? செல்வத்தின் மேல பற்று இருந்துச்சு. இந்த செல்வத்தின் மேல பற்று அதிகமாய் வைத்திருப்பது எதற்கு அடையாளம் என்றால், சுயநலத்தினுடைய அடையாளம். செல்வந்தான் எனக்கு முக்கியம் என்று வாழுகிறவர்கள், மனைவியை விட, கணவனை விட, பிள்ளைகளை விட, உறவுகளை விட, சுற்றி வாழுகிற சக மனிதர்களை விட, தெய்வத்தை விட எனக்கு செல்வம் தான் முக்கியம் என்று வாழுகிறவர்களுக்கு, சுயநலமாய் வாழுகிறவர்கள், இந்த சுயநலமாய் வாழுகிறவர்கள் இறையாட்சிக்கு எதிரானவர்கள். எதற்கு எதிரானவர்கள்? இந்த சுயநலமாய் வாழுகிறவர்கள் இறையாட்சிக்கு எதிரானவர்கள். அதனால தான் சொன்னாரு, செல்வர்கள் இறையாட்சியில் நுழைவது மிகவும் கடினம். சுயநலமாய் வாழுகிற ஒரு மனிதன்
செல்வத்தின் மேல் பற்று வைத்து வாழுகிற ஒரு மனிதன் இறையாட்சிக்குள் அவன் உட்புகுவது வாய்ப்பே இல்லை என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் அழகா சொல்லுவார், ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழையுமா அப்படின்னா, ஊசினா இந்த சாதாரண நான் தைக்கிற ஊசி இல்லை. ஒரு நகருக்குள்ளே செல்வதற்காக ஒரு சிறிய ஒரு வாசல் வைத்திருப்பார்கள். அதில் ஒட்டகம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது, நுழைய முடியாது. அது மனிதர்கள் தான் போகிறதுக்காக கொடுக்கப்பட்ட அந்த வாசல். அதில் சொல்றாரு, அதன் பேரு ஊசியின் வாயில் என்று சொல்லுவார். அந்த ஊசியின் காதில் அதுங்கிறது அந்த இடத்த தான் சொல்லியிருக்கு. அதன் வழியாய் ஒட்டகம் கூட நுழைஞ்சிடலாம். அது நுழைய முடியாதுன்னு தான் அதை வச்சிருக்காங்க. ஆனால் அதுல கூட ஒட்டகம் நுழைஞ்சிடலாம். ஆனால் இறையாட்சிக்குள்ள செல்வர்கள், பணத்தின் மேல் பற்று வைத்திருக்கிறவர்கள் எங்க போக முடியாது, இறையாட்சிக்குள் போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிச்சுட்டு நம்ம தான் ஜெபிக்க போகிறோம். 2-3 வசனங்களை வாசிப்போம். நான் கொஞ்சம் தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம். எடுத்து வாசிங்கள். யோவான் எழுதிய நற்செய்தி 3வது அதிகாரம் 1-5 வரை எடுத்து வாசியுங்கள். எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். எல்லாரும் எடுத்தாச்சா? வாசிங்க. பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கேதம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஒரு இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடம் வந்தவர் போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் அரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சிக்கு காண இயலாது. கொஞ்சம் போறேன். நிக்கேதேம் ஒரு பரிசேயர், அப்படிதானே? அவர் யூத தலைமை சங்கத்தில் ஒரு பெரிய பதவியில் இருந்தவர். 2வது, அவர் சட்டங்களை எல்லாம் மிக நுணுக்கமாய் கற்றறிந்தவர். எல்லா சட்டங்களையும் கற்றறிந்த ஒரு அறிஞர். இவர் இயேசு கிட்ட சொல்றாரு, இயேசுவை நல்லா பெருமையா பேசுறாரு. எப்படி? கடவுள் உங்க கூட இல்லைன்னா இந்த அரும் பெரும் செயல்லாம் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஏன் சொன்னாரு? எருசலேம் தேவாலயத்தில் பண வழிபாடு நடந்துச்சு. அங்க என்ன நடந்தது என்றால், பண வழிபாடு நடந்துச்சு. நேர்மையற்ற நிலை ஏற்பட்டு கொண்டிருந்தது. அங்கு நேரிய வழியில் நடக்காமல் அநேக பாவம் நிறைந்திருந்தது. இவர் இந்த பரிசேயரால, இந்த நிக்கேதமால இதை பார்க்கிறார். பார்த்துட்டு குரு கயபாவை எதுவுமே சொல்ல முடியாம, இவரால் அதை தட்டி கேட்க முடியாம இவர் என்ன செய்கிறாரு, அமைதியா இருந்துகிட்டு இருக்காரு. இப்பதான் இயேசு இந்த இரண்டையும் அவர் சாடுகிறார். இதை பார்த்த உடனே தான் நிக்கேதேம் இயேசுவை பாராட்டுறாரு. பரவாயில்லையா, எங்களால சட்டங்கள் அறிந்த நாங்க இருக்கோம், குருவை யாருமே என்ன செய்ய முடியல, அவர் செய்கிற தவறை எங்களால என்ன செய்ய முடியல, சுட்டி காட்ட முடியல. பரவாயில்ல, நீங்களை செஞ்சிட்டீங்களே, இதெல்லாம் சுட்டி காட்டுட்டீங்களேன்னு சொல்லி இயேசுவை பெருமையாக அவரை பாராட்டி தான் இந்த நிக்கேதேம் பேசுகிறார். இவர் பேசினதுக்கும் இயேசு இவர்கிட்ட சொன்னதுக்கும் சம்பந்தம் இருக்கா? இவர் நல்லது செஞ்சதை நிக்கேதேம் பாராட்டுறாரு. ஆனா இயேசு என்ன சொல்றாரு பத்தியலா? நீ மறுபடியும் பிறந்தால் அன்றி இறையாட்சியை காண முடியாதுன்ட்டாரு. அப்புறம் நிக்கேதேமுக்குள்ள ஒரு கேள்வி வருது, மறுபடியும் பிறந்தாளா? அது எப்படி? நான் மறுபடியும் வாசிங்க. இயேசுவை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி மீண்டும் பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாய் வயிற்றில் உட்புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார்.
இயேசு நிக்கோதேமுவை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி இறை ஆட்சிக்கு உட்பட இயலாது. நல்ல கவனமா தெரிஞ்சுக்கங்க. மறுபடியும் பிறக்கிற ஒரு நிலை, மறுபடியும் பிறக்கிற நிலை. பரிசுத்த ஆவியானவரை அடையாளமா பெற்றுக்கொண்டோமா இல்லையா? எப்போ? திருமுழுக்கின் வழியா பெற்றுக்கொண்டோம். அனுபவ ரீதியா மாத்திருக்கமா? தூய ஆவியானவரை அனுபவித்து வாழுகிறோமா? அதனாலதான் ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படிங்கிறது டெய்லி நாம் பைபிள் வாசிக்கிறது, ஜெபிப்பது மட்டும் ஆவிக்குரிய வளர்ச்சி என்று சொல்ல முடியாது. ஆவிக்குரிய வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. என்னுடைய ஜென்ம சுவாபம் மாறணும், என்னுடைய பாவ இயல்புகள் மாறணும், என்கிட்ட இருக்கிற தீமைகள் விலகணும். அப்படின்னா நான் என் உடல்ல என்னுடைய இச்சைகளுக்கு செத்து ஆவிக்குரிய காரியத்தில் நான் என்ன செய்யணும்? வளரணும். எப்படின்னா என் சுயநலம் சாகணும். என் சுயநலம் சத்தம் வர மாட்டேங்குது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கோடா கோடியாய் பெருவார்னா இப்போ உங்க சத்தம் எப்படி இருக்கும்? உங்களை எப்படி பெருகுன்னு சொன்னாரு? கொடா கொடியாய் பெருவார். நல்லா சத்தம் வரும். மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லி சொன்னா அப்படியே பாக்கிய. இது பிறந்தாதான் நீங்க இறையாட்சிக்குள்ள வர முடியும். இறையாட்சிக்குள்ள வந்தாதான் நிலை வாழ்வுக்குள்ள போக முடியும். இறையாட்சிக்குள்ள வந்தாதான் நிலை வாழ்வுக்குள்ள போக முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் சுயநலம் இல்லாத ஒரு வாழ்வுக்களை கடந்து வர வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். சுயநலம் இருக்கிற இடத்துல இறையாட்சி இருக்காது. நமக்கே தெரியும் ஒவ்வொருடைய சுவாபம் எப்படி, குணம் எப்படி, நம்முடைய இயல்பு எப்படி, ஜென்ம சுவாபம் என்ன, எல்லாருக்கும் என்ன செய்யணும்? தெரிஞ்சிருக்கும். யாராவது ஆவியானவரை என்கிட்ட இப்படி ஒரு பலகீனம் இருக்கு, இதிலிருந்து என்னை விடுவீங்கன்னு சொல்லி கேட்குறவங்க எத்தனை பேர்? கையெல்லாம் தூக்க வேண்டாம், தலையும் ஆட்ட வேண்டாம், உங்கள் உள்ளத்தில் கேளுங்க. நான் இதில் ஒரு பலவீனத்தில் இருக்கேன், என்னை கை தூக்கி விடுங்கன்னு எத்தனை பேர் கேட்குறோம்? எனக்கு பணம் தேவைப்படுது, யார்கிட்ட கேட்கும்? என்னாச்சு? ஆண்டவர்கிட்ட கேட்கமா இல்லையா? எனக்கு ஆரோக்கியம் தேவை, யாருக்கிட்ட கேட்கும்? ஆண்டவர்கிட்ட. வீடு கட்டி கொடுக்கணும், யார்கிட்ட கேட்கும்? கேட்கல. பிள்ளைக்கு திருமணம் ஆகணும், யார்கிட்ட கேட்கும்? ஆமாம். பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் வேணும், யார்கிட்ட கேட்கும்? என் வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அதை பொறுத்து யார்கிட்ட கேட்குறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என் ஆட்சிக்குள்ளே வரன்னா நீ இதெல்லாம் விடணும், நீ எனக்குள்ள வான்னு சொல்லி கூப்பிட்டா இதை மட்டும் நம்ம என்ன செய்ய மாட்டோம். அப்போ நான் இறையாட்சிக்குள்ளே போகணும்னா என்னை நான் இழக்க வேண்டும். என்னை நான் இழக்க வேண்டும். இதுவரைக்கும் யாரும் சொல்லி நான் கேட்டது கிடையாது. இப்போ அவமானப்பட்டு போகக்கூடிய நிலை வருது அப்படின்னா என்ன ஆவியானவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என் சுவாபம் மாற்றத்திற்கு நான் என்னை விட்டு கொடுத்து ஆவியானுடைய உதவியில என்னுடைய சுவாபம் மாற்றம் அடைஞ்சு என் பாவ உணர்வுகள் இழி உணர்வுகள் எல்லாம் மாற்றம் அடைஞ்சு எனக்குள்ளே ஆவியானவர் கொடுக்கிற வழிநடத்துதல்ல அவருடைய அன்புல நான் மாற்றம் அடைந்து நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கிறேன் என்றால் இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. நான் காலையில 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன், ராத்திரி 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன், நல்லா பைபிள் வாசிக்கேன், இது ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. இது என் கடமையை நான் செய்யறேன். நான் ஒரு திட்டமிட்டு வச்சிருக்கேன், காலையில இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். இதே போலதான் என் ஜெப வாழ்வையும் திட்டமிட்டு வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஆனா இதனுடைய அடுத்த நிலை என்னை ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற நிலைக்கு என்ன செய்யணும்? கொண்டு போகணும். இந்த ஜெப வாழ்வு என்பது கடவுளுக்கும் எனக்கும் தூர நிப்பாட்டி இடைவெளியில நான் அவரிடத்துல பேசுவது அவர் என்னிடத்துல பேசுவது இதோடு நின்று விடாமல்
அவர் எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளும், அதால் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் இந்த இணைப்பு வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த இறையாட்சிக்குள்ளே நம்மை அழைக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஏன்னா இது நிறைய விளக்கணும்னு நேரம் இல்லை, அதனால அடுத்ததுக்கு போயிடும். இறையாட்சிக்குள்ள யார் போக முடியாது? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9 to 11 வரை. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வாசிங்க. தீங்கிழைப்போருக்கு இறையாட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? தீமை செய்கிறவர்களுக்கு இறையாட்சியில பங்கு கிடையாது. அது யாரு? ஏமாற்றுபவர்கள், பரத்தமையில் ஈடுபடுபவர்கள். சிலை வழிபாடுனா என்ன? கடவுளுக்கு நிகரா நீங்க எதை வச்சிருந்தாலும் அது என்னது? சிலைதான். அது பணமா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், செல்வமா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, கடவுளுக்கு நிகரா நீங்க எதெல்லாம் வச்சிருக்கீங்களோ முதல் இடம் யாருக்குன்னா கடவுளுக்கு தான். அந்த படைத்த கடவுளுக்கு முதலிடம் இல்லாம நாம் எதெல்லாம் 2வது இடமா கடவுளை வச்சிருக்கோமோ, எது முதல் இடத்துல இருக்கோ அதுதான் சிலை வழிபாடு. சிலை வழிபாடு. விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுணர்வு கொள்வோர், ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசையுடையோர், குடிவெறியர், கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறையாட்சியை உரிமையாக்கிக் கொள்வது இல்லை. வாசிங்க. உங்களுள் சிலர் இவ்வாறு தான் இருந்தீர்கள், ஆனால் நல்ல கவனமா கேளுங்க, ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால், நல்ல 2 விஷயத்தை இதுல சொல்லி இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். தூய ஆவியினால் நாம் உறுதி ஊசுதலின் வழியாய் தூய ஆவியாரை பெற்றிருக்கிறோம். இந்த எப்போ தூயவரால் ஆகிறீர்கள் என்றால் திருமுழுக்கின் வழியாகவும் உறுதி பூசுதல் வழியாகவும் தூய்மை ஆக்கப்பட்டு தூய ஆவியாரை நாம் பெற்றிருக்கிறோம். இதனாலதான் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாய் இருக்கிறோம். அப்போ தீமை செய்கிறவர்களுக்கு இறையாட்சியில் என்ன இல்லை? பங்கு இல்லை. அதை நீங்க கலாத்தியர்ல நீங்க எடுத்து வாசிங்கன்னா 5:19 21 வரை எடுத்து பார்த்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை, நீங்க அதை வீட்டில் போய் எடுத்து வாசிங்க. அவர்களும் என்ன செய்ய முடியாது? இறையாட்சியில பங்கு கொள்ள முடியாது. கடைசியா ஒரு 2 வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு ஜெபிக்கிறோம். கலாத்தியரின் புஸ்தகம், அதை நம்ம வீட்டில் வச்சு நீங்க வாசிக்கங்க. யாக்கோபு எழுதிய புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது ஒரு இறை வார்த்தை எடுத்து வாசியுங்கள். இந்த இறையாட்சிக்கு ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது. அது என்ன சட்டம் என்று நாம் வாசிப்போம். உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இறையாட்சியின் சட்டம் மறைநூலில் உள்ளது. இதை நீங்கள் கடைபிடித்தால் நல்லது. அப்ப இறையாட்சியினுடைய சட்டம் என்னது? அன்பு செய்வதுதான். அப்போ தூய ஆவியானார் உள்ள வந்தா தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? அன்பு செய்ய முடியும். தூய ஆவியானார் உள்ளுக்குள்ள வந்தா தான் மன்னிப்பு கேட்கவும் முடியும், மன்னிப்பு கொடுக்கவும் முடியும். யார் வந்தா? பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள்ள வந்தாதான், அவர் நமக்குள்ளிருந்து செயல்பட அனுமதிச்சாதான் நான் மன்னிப்பு கேட்கவும் முடியும், மற்றவர்களை மன்னிக்கவும் முடியும். இல்லைன்னா என்னால முடியாது. அப்ப இறையாட்சியினுடைய சட்டம் என்ன? அன்பு செய்து வாழ்வதுதான் இறையாட்சியின் சட்டம். அப்ப இறையாட்சிக்குள்ள யாரெல்லாம் வர விரும்புகிறீர்களோ
அவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்போம். யாரெல்லாம் நான் எனக்கு இறையாட்சிக்குள்ள வர விரும்பலை அப்படிங்கிறவங்க உட்காந்துக்கிடலாம். யாருக்கெல்லாம் இறையாட்சிக்குள்ள நான் போகணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ எழுந்திருச்சுன்னுங்க. ஏன்னா வயதானவங்களும் இருப்பீங்க. ஒருவேளை என்னால் எழுந்திருச்சு நிற்க முடியலை அப்படின்னு சொல்லி வயதானவர்கள் இருந்தால் அமர்ந்து கொள்ளலாம். நான் கண்டிப்பாக கண்களை மூடி, யாரும் கண்ணை திறக்கக்கூடாது. இறையாட்சியின் சட்டம் அன்பு செய்வது. கண்களை மூடி. மறுபடியும் பிறந்தால் அன்றி ஒருவரும் கடவுளுடைய இறையாட்சியை காண முடியாது என்று வேதம் சொல்லுகிறார். மறுபடியும் பிறந்த நிலை என்பது என்ன? ஆவிக்குரிய ஒரு நல்ல பிறப்பு. அதனாலதான் மனிதனால் பிறந்தது மனித இயல்பை உடையவர். யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது, 3வது அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தூய ஆவியரால் பிறந்தவர்கள் தூய ஆவியனுடைய இயல்பை உடையவர்கள். நாம் மனிதர்களால் பிறந்தவர்கள். அதனால மனித இயல்போடு தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இறையாட்சியினுடைய சட்டம் அன்பு செய்வது. இதை அன்பு செய்யணும்னா, நான் இறையாட்சிக்குள்ள வரணும்னா, என்னை முழுவதும் தூய ஆவியனுடைய கரங்களில் என்னை அர்ப்பணித்து வாழ்வதுதான் இறையாட்சிக்குள் நான் செல்ல போகிறேன் என்பதனுடைய அடையாளம். என்னுடைய சுவாபம் மாறணும். இந்த சுவாபம் மாற்றம் இல்லாம என்னால் இறையாட்சிக்குள்ள போக முடியாது. ஒருவேளை நாம் பலவீனம் உள்ளவர்கள் தான், நம்மிடத்திலே குறைகள் உண்டு இல்லை என்று சொல்லலை. இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த குறைக்காக, பாவ மன்னிப்புக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்போம். இறையாட்சியின் சட்டத்திற்குள்ளே நான் வராமல் என் ஊனியல்வின் இச்சைகளின்படியே நான் வாழ்ந்திருக்கிறேன் ஐயா. யாரெல்லாம் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் பலவீனத்தோடு, குறையோடு, பாவத்தோடு வந்திருந்தா கூட இப்போ ஒரு நல்ல பாவ அறிக்கையை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற பாவ சிங்கத்தினம் என்கிற அருள் சாதனத்தின் மூலமாய் அந்த அருளை பெற்றுக்கொள்ளுமாறு நான் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ உங்க முன்னாடி வந்து நிற்கிற எங்களை நீர் மன்னிங்க ஆண்டவரே. பாவத்தோடு வந்திருக்கிறோம் ஐயா, பலவீனத்தோடு வந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையில கோபப்பட்டிருக்கலாம், எரிச்சல் அடைந்திருக்கலாம், மற்றவர்களை காயப்படும்படி நாங்கள் நடந்திருக்கலாம், செய்திருக்கலாம். எங்களுடைய சுயநலமான ஒரு வாழ்வினாலே நாங்கள் இறையாட்சியை விட்டுவிட்டு பாவத்தின் அடிமைத்தனத்தினுடைய ஆட்சிக்குள்ளே இத்தனை நாட்கள் வாழ்ந்திருக்கிறோம் ஐயா. நாங்கள் இப்படி வாழ்வது உமக்கு விருப்பம் அல்ல ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவுங்க ஆண்டவரே. நீங்க சொல்லுங்க, இயேசுவே, பாவங்கள் மன்னிக்கப்பட இயேசுவின் இரத்தம் மட்டும் வேணும். அந்த இரத்தம் இல்லாமல் நம்முடைய பாவங்கள் மன்னிக்க முடியாது. நீங்க இயேசுவே என் பாவங்களெல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க. இயேசுவே, உங்க கல்வாரி இரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா. நான் கோவப்பட்ட பாவத்தை மன்னிங்கப்பா. என்னால் அநேகம் பேர் காயப்பட்டிருக்காங்கப்பா, அந்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. என் செயல்களால் அநேகம் பேர் காயப்பட்டிருக்கிறாங்கப்பா, என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. என்னுடைய எந்தெந்த செயல்களினால் யார் யாரெல்லாம் காயப்பட்டிருக்கிறார்களோ அந்த பாவத்தை எல்லாம் ஒரு விசை மன்னிங்க ஆண்டவரே. எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. மன்னிச்சு உம்முடைய தூய ஆவியினால் எங்களை நிரப்பும்படியாய், இந்த தூய ஆவியின் அபிஷேகம் எங்களுக்குள்ள இறங்கும்படியாய், நிறைவானவர் உள்ளே வரும்போது அரைகுறையான எங்களுடைய பாவ வாழ்க்கை பலவீனங்கள் எல்லாம் வெளியே சென்றுவிடும் என்று வேதம் சொல்லுகிறது ஐயா. இந்த நிறைவான தூய ஆவியானவர் எங்களுக்குள்ளே வருவீராக. எங்களுடைய பாவ உணர்வுகள், உணர்ச்சிகள், இயல்புகள், பாவ இயல்புகள், அடிமைத்தனங்கள், கட்டப்பட்ட நிலைகள், சங்கிலிகளால் கட்டப்பட்ட நிலைகள், சிறையில் இருக்கிற நிலைகள் எல்லாம் மாற்றப்படும்படி, எங்களுடைய ஜென்ம சுவாபங்கள் எல்லாம் மாற்றப்படும்படி சுட்டரிக்கிற தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளே இறங்கி வருவீராக. இறங்கி வாங்கப்பா. பாவங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்படும்படி நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் ஐயா.
எங்களுடைய பலவீனங்களில நாங்கள் அடிக்கடி தவறுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் தவறாதவாறு, பாவம் செய்யாதவாறு ஒரு உறுதி தரும் ஆவியையும் புதுப்பிக்கும் ஆவியை எங்களுக்கு ஊற்றுங்க ஆவியானவரே. எங்களுக்குள்ள தாங்கப்பா. பாவம் செய்யாதிருக்கும்படி, பாவத்தின் கொடூரத்திலே நாங்கள் சிக்கிவிடாதவாறு எங்களை வழிநடத்தும்படி தூய ஆவி எங்களுக்கு தாங்க ஆவியானவரே. எங்களுக்குள்ள தாங்கப்பா. அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படி தூய ஆவியானவரே எங்களுக்குள்ளே நீர் செயலாற்றும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய கண்களை, எங்களுடைய செவிகளை, எங்கள் வாயின் வார்த்தை, எங்களுடைய உள்ளம், எங்களுடைய செய்கை, நடத்தை எல்லாவற்றையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த ஒவ்வொரு அவயங்களுக்குள்ளே நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா. இதுவரை எங்களுடைய விருப்பத்தின்படி செயல்பட்ட இந்த உறுப்புகள் எல்லாம் தூய ஆவியானவரே உம்முடைய விருப்பப்படி இயங்குகிற உறுப்புகளாக எங்கள் உறுப்புகள் எல்லாம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் ஒரு பிறந்த அனுபவத்தை தாங்கப்பா. ஒரு சிறு பிள்ளையை போல கள்ளம் கபடு தெரியாமல், பழிவாங்க தெரியாமல், தகப்பனே தீமை செய்ய தெரியாமல் வாழுகிற அந்த உள்ளத்தை போல இயேசு சொன்னாரே, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், நான் அவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கூப்பிட்டு ஆசீர்வதித்து, இந்த சிறு பிள்ளைகளை போல யாருடைய உள்ளம் இருக்கிறதோ அவர்கள் தான் இறையாட்சிக்குள் உட்புக முடியும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அதே போல எங்களுடைய உள்ளங்களை சிறு பிள்ளைகளுக்குள்ள உள்ளத்தை போல மாற்றித்தாங்கப்பா. ஆமாப்பா, எங்களுக்குள்ள வாங்க ஆவியானவரே. எங்களுடைய உள்ளத்தில் குடிகொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் செய்கிற தவறுகள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் சுட்டி காட்டி அதிலிருந்து எங்களை விடுவித்து எங்களுக்கு வாழ்வை கற்றுக் கொடுக்கும்படி ஒரு இறையாட்சிக்குள்ளே எங்களை வழிநடத்தும்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய இயல்புகள் மாறட்டும். அன்பு செய்யாமல் சுயநலமாய் வாழுகிற நிலையெல்லாம் மாறட்டும். தூய ஆவியானவரே எங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாரையும் அன்பு செய்கிறவர்களாய் மாற உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்கப்பா. எல்லாரையும் மன்னிக்க உதவி செய்யுங்கப்பா. எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய குறைகள், பலவீனங்கள், குறையோடு வாழுகிறவர்களை ஏற்றுக்கொள்ளவும் அன்பு செய்யவும் அப்படிப்பட்ட ஒரு வரத்தை தந்து எங்களை வழிநடத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இறையாட்சியில் வழிநடத்தப்பட எங்களை முழுவதும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இதோ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் தொடுவதாக. உம்முடைய ஆணி வாய்ந்த கரங்களால் நீர் தொடுவீராக. நீங்க தொடுங்கப்பா, நீங்க தொடுங்க ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் சுகமுண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாப்பா, உம்முடைய தழும்புகளால் சுகமுண்டு ஆண்டவரே. நீங்க இப்போ உங்க கைகளை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நீங்க தொட்டு குணப்படுத்துங்கப்பா. உடல் நோய்கள் எல்லாம் குணப்படுத்தப்படுவதாக. மனதில் இருக்கிற வேதனைகள் எல்லாம் மாறுவதாக. ஆன்மாவில் இருக்கக்கூடிய பாவ கரைகள் எல்லாம் நீங்கி ஆன்மாவிலே நலன் உண்டாவதாக. உடல் நலன் உண்டாவதாக, மன நலன் உண்டாவதாக. எல்லா நலன்களால் இந்த மக்களை நிரப்புவீராக. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடிய ஜெப ஆவியால் நிரப்புவீராக. ஒவ்வொரு மக்களின் தகப்பனே உம்முடைய இறை வார்த்தைக்கு செவி சாய்க்கிற ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படுவதாக. அந்த ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட்டு அதற்கேற்ப தன் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய அந்த வல்லமையின் அபிஷேகத்தை இந்த பிள்ளைகள் போல் ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, உடல் நலத்தை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க, நல்ல கல்வி அறிவு, ஒழுக்கம், தெய்வ பயத்தை கொடுங்கப்பா. குழந்தை பேருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் மேல் தகப்பனே நீர் கருணை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஆண்டவர் கொடுக்கிற குழந்தை செல்வம் மக்க பேரு ஆண்டவர் அளிக்கிற பரிசில் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கிஃப்டை கொடுங்க ஆண்டவரே பிள்ளைகளுக்கு. உடல் நோய்கள் எல்லாம் நீங்கட்டும், உள்ளத்தின் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றும். இந்த ஜெபக்குழுவில் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நீர் ஆமென் என்று பதில் தரும்படியாய், அங்கீகரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நிறைவான ஆசிரியை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கரங்களுக்குள்ளே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அம்மா, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருக்காக பரிந்து பேசிக்கிட்டே இருந்தீங்க அம்மா. எங்களுக்கு தேவையான இறைவார்த்தை என்கிற மன்னாவை கொடுக்கும்படி பரிந்துரை பண்ணீங்க அம்மா. இங்கே வந்திருக்கிற ஒருவர் கூட வெறுங்கையாய் போகாதவாறு
எல்லாரும் என்னென்ன குறை இருக்கோ, என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ அதையெல்லாம் நிறைவேற்றும்படி, உங்கள் வல்லமையுள்ள பரிந்துரை ஜெபத்தை ஏறெடுக்கும்படி உடைய மாசற்ற இதயத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.